அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெய்மிஸ்கே கோபி. என்னுடைய இமயமலை பயணம் முடிந்து நல்லபடியாக சென்னை வந்துட்டேன். இந்த இமயமலை பயணமில் நான் கற்றுக்கிட்ட பாடங்கள், முருகர் கொடுத்த அற்புதம், அதிசயம், அவர் கொடுத்த அனுபவம், இது எல்லாமே இன்னும் பல காலம் முருகர் ஆராய்ச்சியில் என்னை இயக்க மிகப்பெரிய சக்தி உள்ள ஒரு விஷயமா இருக்கும். முதல்ல இந்த பயணம் முழுக்க முழுக்க அவர் நடத்தின பயணம்தான். என்னை கார்த்திகேய முருகரை கொண்டு போனதுலேருந்து, அவரை கொண்டு போய் வச்சதுலேருந்து, அதுக்கப்புறம் கார்த்திகேய முருகர் எங்கே இருக்க போகிறாருன்னு அந்த கோவில் குருக்கள் அவருக்கு அருள் சொன்னது எல்லாமே அற்புதம், அதிசயம் தான். இது ஒரு ஜாலியான பயணம் கிடையாது. நிறைய பேர் ஜாலியான பயணமாக நினச்சிருப்பீங்க. அப்படி கிடையாது. இந்த பயணம் எங்கெல்லாம் அழகு இருக்கோ அங்கெல்லாம் ஒரு ஆபத்தும் இருக்கும். சரியாக நான் கிளம்புன அடுத்த நாளில் இருந்து எல்லா ஹெலிகாப்டருமே கேன்சல் பண்ணிட்டாங்க. அடுத்த 5 நாளைக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்ததுனால எந்த ஹெலிகாப்டருமே இயக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி எனக்கு செய்தி வந்துச்சு. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு வகையில் நம்மளை அங்கே இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நான் 3 நாள் கேதார்நாத்தில் தங்கினேன்னு ஒருத்தர் சொல்கிறப்போ அவர் நம்பவே இல்லை. ஒரு நாள் அங்கே இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னாரு. ஏன்னா நம்ம சென்னை மாதிரி ஒரு வெயில் நகரத்தில் இருந்து திடீர்னு அந்த ஒரு குளிர் பிரதேசம் போகிறப்போ அது முதல் நாள் நான் இரவு முழுக்க தூங்காமல் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு விஷயத்தை அனுபவித்தேன். அது ஒரு பெரிய வேதனை. அப்புறம் அடுத்த நாள் உணவு கிடைக்கல. கிட்டத்தட்ட இந்த இமயமலை பயணம் மே 5ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து இப்போ 14ஆம் தேதி வரைக்கும் உணவுன்னு சார்ந்த விஷயம் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருந்துச்சு. அது ஏன்னா பொதுவாகவே எனக்கு சில விஷயங்கள் உணவு சார்ந்த ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அதை நான் கண்டிப்பாக காணொலி வெளியிடுவேன். அதில் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் ஏதோ பெரிய புண்ணியம் பண்ணவன், நான் ஒரு பெரிய புனித ஆத்மா, எனக்குலாம் இப்படி ஒரு பாக்கியம் கிடச்சிருக்குன்னு யாரும் நினச்சிக்காதீங்க. யார் முயற்சி பண்ணாலும் அது கிடைக்கும், நடக்கும். இறைவன் கருணையும் இயற்கை கருணையும் நம்மளுக்கு இருக்கும்போது இந்த பயணமும் கிட்டத்தட்ட அப்படி தான். நான் எதிர்பார்க்கவே இல்லை எந்த பயணமும் இப்படி தான் போகணும்னு சொல்லிட்டு நான் முழுக்க முழுக்க ஃபோக்கஸ் பண்ணி போனது கார்த்திகேய முருகரை கொண்டு போய் அங்கே சேர்க்கணும், கேதார்நாத்தில் இரவு தங்கணும்ட்டு தான். மற்ற எல்லா பயணமே இயற்கை அனுமதியோடு நடந்த விஷயம்தான். இந்த பயணத்தில் ரொம்ப உணர்வுபூர்வமான எல்லா விஷயங்களும் முருகப்பெருமான் காட்டினார். அதே சமயத்தில் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய முருகர் அடியார்கள், முருகர் சொந்தங்களே என்னோடய உடல்நலத்தை பற்றியும் என்னோடய பயணத்தை பற்றியும் கேட்டு இருந்தீங்க. நான் ஒவ்வொரு காணொலியும் மூச்சு வாங்க பேசுகிறப்ப கூட நிறைய பேர் அதை நோட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நல்லபடியாக சென்னை வந்துட்டேன். விரைவில் பாண்டிச்சேரியில் நம்ம காலாப்பட் முருகர் கோவிலுக்கு போவேன். அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் என்னோடய முருகர் ஆராய்ச்சிக்காக ஒரு கோவில் செல்ல உள்ளேன். ஏன்னா இது எல்லாமே இந்த தொடர்போடு பண்ணிடணும், இது தள்ளி போடக்கூடாதுன்றது எனக்கு தியானத்தில் அந்த உத்தரவு. இமயம் முதல் குமரி வரை முருகர் சக்தி எப்படிலாம் இருந்திருக்கு. குறிப்பாக நாகர்கள், சப்தகன்னிகள், கேதார்நாத்தில் ஒரு காணொலி நான் பதிவு செஞ்சு அதை எடுத்துகிட்டு பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 2 நிமிஷம் 13 செகண்ட் அந்த காணொலியில் ஆடியோ வரவே இல்லை. அதில் என்ன சொல்லியிருக்கணுன்றோ அதை நான் ஒரு குரல் பதிவாக தனியாக எடுத்து பதிவு செய்கிறேன். இந்த பயணம் எல்லாமே அற்புதம், அதிசயம்தான். என்னோடய உடல்நிலையிலும் என்னோடய பயணத்திலையும் அக்கறை கொண்டு எனக்காக மெசேஜ் அனுப்பிச்ச எல்லா முருகர் சொந்தங்களுக்கும் நன்றி. நீங்கள் யாரும் என்னை பார்க்குறதுக்காக அலையாதீங்க. நம்ம தேட வேண்டியது முருகப்பெருமான் மட்டும்தான். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நான் முருகப்பெருமான் வர வைப்பார். கண்டிப்பாக அது நடக்கும். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.